உங்க லவ்ட் ஒன் உங்கள பத்தி இப்ப என்ன ஃபீல் பண்றாங்க? உங்க தாட்ஸ் வரப்போ, உங்க மெமோரீஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்றப்போ, அவங்க இன்சைட்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது? உங்க பெர்சன் உங்கள ஃபீல் பண்றப்போ, உங்கள மிஸ் பண்றப்போ, உங்கள திங்க் பண்றப்போ, அந்த எனர்ஜிஸ் எப்படி இருக்கு? அந்த எனர்ஜிஸ் அவங்க கூட எப்படி கனெக்ட் ஆகுது? உங்க லவ்ட் ஒன் என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க? இந்த வீடியோல நான் கவர் பண்ண போறேன். நீங்க உங்க பெர்சனுக்காக வெயிட் பண்றீங்கல்ல, உங்க லவ்ட் ஒன்னுக்கு அது தெரியுது. நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்றீங்கன்னு. இந்த எனர்ஜிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ்பெஷலி உங்க எனர்ஜிஸ்ல அந்த லாங்கிங் பார்க்க முடியுது. உங்க ஹார்ட் உங்க லவ்ட் ஒன்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. உங்க ஹார்ட் உங்க லவ்ட் ஒன்னை ஃபீல் பண்ணிட்டே இருக்கு எவ்ரி டைம். உங்க லவ்ட் ஒன் உங்களை பத்தி என்ன ஃபீல் பண்றாங்க பார்க்கலாமா? ஹே பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் இன்டிடியூவ் எனர்ஜி psychic tarot card reader. I'm Jay. Today topic, the current feelings towards you. உங்கள் லவ்டு ஒன்னை திங்க் பண்ணிவிட்டு உங்கள் லவ்டு ஒன் நேம் 3 டைம்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்கள். இந்த எனர்ஜிஸ் கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு சடன் இன்ட்யூஷன் இந்த டாபிக் பண்ணணும்னு, தட்ஸ் வை நான் இந்த டாபிக் பண்ணுறேன். கைஸ், லுக் எட் திஸ். உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு வெயிட் பண்ணுறாங்க. திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு சே ஐம் சாரி பேபி. கிளைம் திஸ். Let's see உங்க loved one name 3 times சொல்லுங்க. 1 2 3. Imagine them. Got it. உங்க loved one ஹார்ட்ல நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் அந்த ஃபீலிங்ஸை வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் உங்கள் லவ்ட் ஒன் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அவங்க எனர்ஜிஸில் பார்க்க முடியுது. இந்த பர்சன் ஹார்ட்டில் ஒரு வேர்ட் ரிப்பீட் ஆகுது. அது என்ன வேர்டுனா ஐம் சாரி. அதை சொல்ல முடியாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க. நிறைய டைம் உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லணுன்னு நினச்சிருக்காங்க. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க அதை சொல்ல முடியல. உங்கள் பர்சன் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், உங்கள் பர்சன் பேக்வேர்ட்ஸில் போகிறாங்க. பாஸ்ட்டை பற்றி நிறைய திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த கனெக்ஷன் எண்டாச்சு? ஏன் நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருந்தீங்க இவ்வளோ டேஸ்? ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த கனெக்ஷனில் வந்துச்சு? ஏன் பாஸ்ட்டில் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு? இதை பற்றி இந்த பர்சன் ஓவர் திங்க் பண்ணுறாங்க. பாஸ்ட்டில் நடந்த எல்லாமே இந்த பர்சன் இப்போது திங்க் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த பர்சன் பாஸ்ட்டை பற்றி, பாஸ்ட் கனெக்ஷன் பற்றி திங்க் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்கிட்ட வந்துடுவாங்க. அந்த ஒரு பிலீஃப் உங்ககிட்ட இருந்துச்சுல்ல, இப்போது உங்கள் லவ்டு ஒன் பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுறாங்க. அவங்க செல்ஃப் அவங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் பாஸ்ட்டில் உங்கள் பர்சன் எப்படி இருந்தாங்க? லவ்வபிளாக இருந்தாங்க. நீங்கள் தான் அவங்க வேர்ல்ட், நீங்கள் தான் அவங்க எவ்ரி திங். அவங்க கேரக்டர் வேறு மாதிரி இருந்துச்சு. ப்ரெசண்ட்டில் அவங்க கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது. சடன் பிஹேவியர் சேஞ்சஸ். அந்த சடன் பிஹேவியர் சேஞ்சஸ்னால உங்கள் லவ்டு ஒன் கேரக்டர் உங்களை அஃபெக்ட் பண்ணிச்சு. அண்ட் நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் அஃபெக்ட் பண்ணீங்க. இப்போ உங்கள் லவ்டு ஒன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, பாஸ்ட்டில் இருந்த மாதிரி இருக்கணும். ப்ரெசண்ட் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் உங்கள் லவ்டு ஒன்னுக்கு ப்ரெசண்ட் பிடிக்கலன்னா, அந்த ப்ரெசண்ட்டில் நீங்கள் இல்லை, பாஸ்ட்டில் நீங்கள் அவங்க கூட இருந்தீங்கல்ல, தட்ஸ் வை. நீங்கள் அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்கள எவ்வளோ லவ் பண்ணீங்க பாஸ்ட்டில், அந்த லவ் உங்கள் பர்சன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்கள் லவ்டு ஒன் இன்னர் வாய்ஸ் என்னென்னா, என் லவ் நான் மிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருப்பேன்? உங்களை மிஸ் பண்ணிவிட்டு அவங்க எப்படி இருப்பாங்க? உங்கள் லவ்டு ஒன் இன்னர் வாய்ஸ். நீங்கள் இல்லாத ஒரு லைஃப் உங்கள் பர்சனால் திங்க் பண்ணி கூட பார்க்க முடியல. ஏன்னா அவங்க லைஃப் ஃபுல்லாக நீங்கள் தான் இருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பர்சன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்கள் லவ்டு ஒன் உங்களை மட்டும்தான் அவங்க வேர்ல்ட் அவங்க நினச்சிருக்காங்க. உங்கள் லவ்டு ஒன் உங்களை எப்படி வியூ பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் தான் அவங்க ஹப்பி, நீங்கள் தான் அவங்க ஒய்ஃப். இந்த நோ கான்டாக்டில் ஒரு சுச்சுவேஷனில் இந்த பர்சன் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாமல் ஸ்டக் ஆனாங்க. இந்த பர்சன் என்ன திங்க் பண்ணாங்கன்னா, நீங்கள் இப்போ அவங்க கூட இருந்தீங்கன்னா என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அவங்கள எப்படி டேக் கேர் பண்ணியிருப்பீங்க, இதை பற்றி இந்த பர்சன் திங்க் பண்ணாங்க. இதை திங்க் பண்ணுறப்போ இந்த பர்சன் எனர்ஜிஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் இல்லாமல் அந்த எனர்ஜிஸ் எப்படி இருந்துச்சுன்னா, தே க்ரையிங் ஃபார் யூ. இப்போ அவங்க லைஃப்பில் டேக் கேர் பண்ணுறதுக்கு, அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. உங்கள் பர்சன் உங்கள் கூட இருக்கப்போ அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் இல்லைன்னா உங்கள் பர்சன் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க.
நீங்க தான் அவங்க பேக் போன். நீங்க தான் அவங்க ஸ்ட்ரென்த். உங்க பெர்சன் அவங்க லைஃப்ல ஒரு டிசிஷன், ஒரு குட் திங்ஸ் அவங்க பண்றப்போ, நீங்க அவங்க கூட இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லவ்ட் ஒன் ஒரு பைக் ஆர் கார், கெரியர், நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த பெர்சன் அவங்க லைஃப்ல எடுக்கிறப்போ, நீங்க அவங்க கூட இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா, நீங்க தான் அவங்க வெல் விஷர். உங்க பெர்சன் உங்கள அந்த மாதிரி தான் வியூ பண்றாங்க. அவங்க உங்கள அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்க மட்டும் அவங்க கூட இருந்தீங்கன்னா, அவங்க ஈஸியா எல்லாமே மேனேஜ் பண்ணிடுவாங்க. ரைட் நவ் உங்க பெர்சன் என்ன திங்க் பண்றாங்கன்னா, உங்க லவ், உங்க கேர், உங்க ரோல் அவங்க லைஃப்ல என்ன? இத பத்தி இந்த பெர்சன் திங்க் பண்றாங்க. இத பத்தி இந்த பெர்சன் திங்க் பண்றப்போ, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ், அவங்க இன்னர் வாய்ஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கு. உன் பெர்சன் இல்லாம நீ ஹேப்பியா இருக்க முடியாது. இந்த நோ கான்டாக்ட், இந்த சிச்சுவேஷன் பத்தி, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க லவ்ட் ஒன் ஷேர் பண்றாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தும் நோ யூஸ். உங்க லவ்ட் ஒன் உங்கள தான் அவங்க லைஃப்ல நம்பர் 1 பிளேஸ்ல வச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இல்ல. அவங்க சிப்லிங்ஸ் கூட இல்ல. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஏன்னா, இந்த பெர்சன் உங்கள அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்க உங்கள சூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க தான் அவங்க லைஃப். நீங்க தான் அவங்க எவ்ரிதிங். நீங்க தான் அவங்க லவ். அவங்க லைஃப்ல உங்க பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அவங்க லைஃப்ல யாரும் இல்ல. ஒரு குட் நியூஸ் ஆர் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துச்சுன்னா, இந்த பெர்சன் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. ஏன் இந்த பெர்சன் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்றாங்கன்னா, உங்ககிட்ட ஷேர் பண்றப்போ தான் உங்க லவ்ட் ஒன்னுக்கு ஒரு குட் ஃபீல் வருது. நீங்க அவங்க லைஃப்ல இருக்கப்போ, உங்க பெர்சன் ரொம்ப பாசிட்டிவா இருந்தாங்க. நீங்க அவங்க லைஃப்ல இல்லாம ஒன்லி நெகட்டிவ் தாட்ஸ், ஓவர் திங்கிங், லாங்கிங். என் பெர்சன் கிட்ட நான் எப்போ பேசுவேன்? என் பெர்சன் வாய்ஸ் எனக்கு கேட்கணும் போல இருக்கு. உங்க லவ்ட் ஒன் எனர்ஜீஸ். ரீசென்ட்லி உங்க பெர்சன் கிட்ட நீங்க பேசியிருப்பீங்க. வெரி ஸ்பெசிஃபிக். இப்போ அவங்க லைஃப்ல ஒரு ஹாப்பி நியூஸ், ஒரு குட் நியூஸ் எதுவுமே இல்ல. ஒன்லி சேட் நியூஸ். இந்த எனர்ஜீஸ்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்க பெர்சன் உங்ககிட்ட வர முடியாத ஒரு சிச்சுவேஷன், உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். See this. சில பேர்கிட்ட நீங்க பேசுறப்போ, உங்க வேர்ட்ஸ் நீங்க பார்த்து தான் பேசுவீங்க. திங்க் பண்ணாம பேச மாட்டீங்க. பட் உங்க லவ்ட் ஒன் கிட்ட நீங்க அப்படி இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க கேரக்டர் எப்படி இருக்கு? அந்த மாதிரி தான் உங்க லவ்ட் ஒன் கிட்ட நீங்க இருப்பீங்க. அவங்க கூட நீங்க இருக்கப்போ, அவங்க கிட்ட நீங்க பேசுறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. சேஃப். உங்க லைஃப் பிரைட்டா இருந்திருக்கும். லைக் அ சன்ஷைன். இப்போ அந்த சன்ஷைன் உங்க லைஃப்ல இல்ல. உங்க லவ்ட் ஒன் உங்கள எவ்ளோ லவ் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? எண்ட்லெஸ் லவ், இன்ஃபினிட்டி லவ். இந்த கனெக்ஷன் பார்க்குறப்போ, இந்த கனெக்ஷனுக்கு எண்டே இல்ல. ஏன்னா, அந்த லவ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டே. உங்க லவ்ட் ஒன்னுக்கு உங்க மேல நெறைய லவ் இருக்கு. உங்களுக்கு உங்க லவ்ட் ஒன் மேல நெறைய லவ் இருக்கு. அந்த லவ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கலாம். இந்த பெர்சன் என் லைஃப்ல இருந்து போயிட்டாங்க. இப்போ இந்த பெர்சன் என் கூட இல்ல. பட் நான் ஏன் இந்த பெர்சன ஃபீல் பண்றேன்? இந்த பெர்சன் மேல லவ் எனக்கு ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? கைஸ், உங்க எனர்ஜீஸ் பார்க்கலாமா? எவ்ரி மந்த் உங்க பெர்சன் கிட்ட இருந்து கால் ஆர் டெக்ஸ்ட் எப்போ வரும்னு நீங்க வெயிட் பண்றீங்கல்ல? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜூலை மந்த். இந்த மந்த் அவங்க கிட்ட இருந்து கால் வருமா? அவங்க பேசுவாங்க இந்த மந்த். இந்த மந்த் அவங்க என்ன ரீச் அவுட் பண்ணிடுவாங்க. இந்த மந்த் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். யூ ஹாவ் பீன் புட்டிங் யுவர் ஃபெய்த் இன் திஸ் கனெக்ஷன். இந்த மந்த் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுமா? இந்த மந்த் அவங்க ஸ்டெப் எடுப்பாங்களா? பட் மந்த்ஸ் பாஸ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் ஸ்டில் நீங்க ட்ரஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. யூ கீப் பிலீவிங் இன் திஸ் கனெக்ஷன். நீங்க ஜஸ்ட் உங்க லவ்ட் ஒன் கிட்ட இருந்து கால் ஆர் டெக்ஸ்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணல. ஒரு நியூ சாப்டர்க்காக நீங்க வெயிட் பண்றீங்க. உங்க பெர்சன் உங்க ஃபீலிங்ஸ் ட்ரஸ்ட் பண்றாங்க. அவங்க ஃபீலிங்ஸ் நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்க. உங்க கன்ஃப்யூஷனுக்கு எப்போ ஃபைனல் ஆன்சர்ஸ் கிடைக்கும்? அவங்க சைலன்ஸை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படிலாம் நடக்குது? ஒன் டே எல்லாமே சேஞ்ச் ஆகுமா? உங்க இன்னர் வாய்ஸ். நீங்க ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டி தான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. உங்க பெர்சன் கிட்ட இருந்து அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கல. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சதுன்னா, உங்க லவ்ட் ஒன்க்காக நீங்க லைஃப் லாங் வெயிட் பண்ணுவீங்க.
பட் ஸ்மால் ஹிண்ட்ஸ் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டில் உங்கள் லவ்டு ஒன் உங்களை லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்க மூவ் ஆன் பண்ணலை. இந்த ஹிண்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஆர் உங்கள் லவ்டு ஒன் பிஹேவ் பண்ணுறதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. யூனோ வாட், இந்த கனெக்ஷன் ஓவர் ஆன மாதிரி உங்கள் லவ்டு ஒன் ஃபீல் பண்ணலை. உங்களை ரிலேட் பண்ணி ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் உங்கள் பர்சனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. உங்கள் லவ்டு ஒன்னை ஒரு ஃபீலிங்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொன்னல, அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாமா? உங்கள் பர்சன் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, நீங்கள் தான் அவங்க லவ், நீங்கள் தான் அவங்க லைஃப். அந்த ஒரு மூமெண்ட் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அண்ட் உங்கள் பர்சன் இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் பர்சன் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபீல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறப்போ. என்னன்னா, சில பேர் சம் பீப்புள் மீட் பண்ணுறது ஈஸி, பட் ரீப்ளேஸ் பண்ணுறது டிஃபிகல்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் பர்சன் சில விஷயம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெரி ஸ்பெசிஃபிக் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பர்சன் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறப்போ, உங்களை திங்க் பண்ணுறப்போ, அந்த தேர்ட் பர்சன் அவங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு ஆக்ஷன்ஸ் உங்கள் பர்சன் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அந்த தேர்ட் பர்சன் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்க மைண்ட் அவங்க பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பர்சன் மேலே ஃபியர் இருக்குது. கைஸ், வெரி ஸ்பெசிஃபிக் பிளாக் மேஜிக் ஆர் பிளாக்மெயில் பார்க்க முடியுது. நாட் எவ்ரி ஒன். இந்த கனெக்ஷன் எப்போ எண்ட் ஆகியிருக்குன்னா 2023, 2024 மிட், 2025 மிட், 2026 ஏப்ரல், மார்ச், மே இந்த மந்தில் இந்த கனெக்ஷன் எண்ட் ஆகியிருக்கு. இந்த இயரில் இந்த கனெக்ஷன் எண்ட் ஆகியிருக்கு. திஸ் பர்சன் குட் பி water sign, earth sign, highly presentable, Capricorn, Taurus, Virgo, Cancer, Scorpio and Pisces. Birth month March, November, May and July. Birth year 1987, 1984, 1992, 1995, 1997, 1999, 2003, 2001 and 2006. ஏஜ் டிஃப்ரென்ஸ். உங்கள் லவ்டு ஒன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க. அவங்க ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். உங்கள் பர்சன் கிட்ட நிறைய ஷூஸ் கலெக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு ஷூஸ் ரொம்ப பிடிக்கும். பர்த் டேட் 5, 6, 7, 13, 12, 14, 21, 23, 25, 26, 27, 31, நம்பர் 3. உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட வருவாங்கல்ல, உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட வரப்போ ஃப்ளவர்ஸோடு வருவாங்க. எஸ், உங்கள் பர்சன் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் தரணும்னு நினைக்கிறாங்க. மேபி யூ லைக் ஃப்ளவர்ஸ் அ லாட், ரெட் ரோசஸ், ஜாஸ்மின் ஆர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர்ஸ் உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறாங்க. உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தருவாங்க, கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சேம் இந்த டைம் உங்கள் லவ்டு ஒன் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளவர்ஸ் ஆர் சம்திங் உங்களுக்கு அவங்க தரணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு பிளானிங் அவங்க மைண்டில் இருக்குது. உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் கிட்ட வரப்போ ஃப்ளவர்ஸோடு வருவாங்க. அது ஜஸ்ட் சிம்பிள் ஃப்ளவர் இல்லை, அந்த ஃப்ளவர் கிட்ட ஹார்ட் ஃபெல்ட் மெசேஜ் இருக்குது. அது என்ன மெசேஜ்னா, திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு சே சாரி, சாரி மை லவ். பேசிக்லி ஃப்ளவர் என்ன மீன் பண்ணுதுன்னா, லவ், அஃபெக்ஷன், பீஸ். See this, ஃப்ளவர் எனர்ஜிஸ் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட சாரி கேட்குறப்போ அந்த லவ், அந்த பீஸ், அந்த அஃபெக்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஏதோ சாரி கேட்கணுன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அவங்க சாரியில் அந்த ரியல் லவ் நீங்கள் பார்க்க முடியும். கைஸ், உங்கள் லவ்டு ஒன் சாரி ஜஸ்ட் வேர்ட் இல்லை, அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. சாரியில் எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது தெரியுமா? அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதில் இருக்க எமோஷன்ஸ். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் லவ்டு ஒன் சைடில் ஸ்ட்ராங் 6 மெசேஜஸ் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் 2 பேருக்கும் டிஸ்டன்ஸ் கேப் வந்துச்சுல்ல, அந்த டிஸ்டன்ஸ் கேப் உங்கள் லவ்டு ஒன் தானே ரீசன். அதுக்கு உங்கள் லவ்டு ஒன் சாரி சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்,
சாரி ஃபார் த சைலன்ஸ். உங்க பெர்சன் சைலண்ட்டா இருந்த மொமெண்ட், அந்த மொமெண்ட்ல நீங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆனீங்க? அதுக்காக உங்க லவ்டு ஒன் சாரி சொல்றாங்க. சில சிச்சுவேஷன்ல உங்க பெர்சன் பேசல. அவங்க சைலண்ட்டா இருந்தாங்க. அவங்க பேசியிருந்தா இந்த கனெக்ஷன் இப்போ இந்த மாதிரி இருக்காது. நீங்க அஃபெக்ட் ஆகியிருக்க மாட்டீங்க. அவங்க அஃபெக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் ஹேப்பியா இருந்திருப்பீங்க. 3rd ஒன், உங்க பெர்சன் உங்களுக்கு நெறைய பெயின் குடுத்தாங்க. அவங்க எடுத்த டிசிஷன்னால நீங்க ஹர்ட் ஆனீங்க. அந்த பெயினுக்கு உங்க லவ்டு ஒன் சாரி சொல்றாங்க. அந்த பெயின் எப்படி இருக்குன்னு உங்க லவ்டு ஒன்னால ஃபீல் பண்ண முடியுது. நீங்க கோ த்ரூ பண்ண அந்த பெயின். இனிஷியல்ஸ் வி, ஏ, என், ஆர், எஸ், டி, ஒய், கே. 4th ஒன் ரொம்ப எமோஷ்னலா இருக்கு. சில பேர் இந்த மெசேஜ் பார்க்குறப்போ நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. மேபி யூ கிரையிங். ஐ கேன் ஃபீல் யுவர் எனர்ஜி. கைஸ், உங்க பெர்சன் உங்கள லோன்லியா ஃபீல் பண்ண வச்சாங்கல்ல, அதுக்காக இந்த பெர்சன் சாரி சொல்றாங்க. இந்த பெர்சன் உங்க லைஃப்ல இருந்து போனதுக்கப்புறம் நீங்க லோன்லி ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி நீங்க இப்போ இல்ல. உங்க லவ்டு ஒன் அத ஃபீல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி நீங்க இல்ல. ஆல்மோஸ்ட் உங்க எனர்ஜி நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க. இந்த பெர்சன் உங்க லைஃப்ல இருந்து போனதுக்கப்புறம் நீங்க ஹேப்பியா இல்ல. உங்க ரியல் ஹாப்பினஸ் இந்த பெர்சன் கிட்ட தான் இருக்கு. இந்த பெர்சன் உங்க கூட இருக்கப்ப தான் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. இந்த டிஸ்டன்ஸ், இந்த கேப், இந்த சைலன்ஸ் உங்கள லோன்லியா ஃபீல் பண்ண வச்சதுக்கு, உங்களுக்கு பெயின் கொடுத்ததுக்கு இந்த பெர்சன் சாரி சொல்றாங்க. அந்த சாரி நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு உங்க லவ்டு ஒனுக்கு டவுட்டா இருக்கு. See this, 4th ஒன், உங்க வேல்யூ கரெக்டான டைம்ல இந்த பெர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. சம்டைம்ஸ் நம்ம கிட்ட இருக்க பியூட்டிஃபுல் திங்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் பெர்சனோட வேல்யூ லேட்டாக தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சில பேருக்கு. அந்த மாதிரி தான் உங்க பெர்சன் உங்க வேல்யூ இப்போ ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரீஷியஸ். ஐம் சாரி, ரைட் டைமில் நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. உங்கள் பெர்சன் எனர்ஜி, அவங்க இன்னர் வாய்ஸ், அவங்க ரிக்ரெட்ஸ், அவங்க லவ். காய்ஸ், உங்கள் வேல்யூ இந்த பெர்சனுக்கு இப்போ தான் தெரியுது, நீங்கள் அவங்க லைஃப்பில் இருந்து போனதுக்கப்புறம். ஆல்ரெடி உங்கள் பெர்சனுக்கு உங்கள் வேல்யூ பற்றி தெரியும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போ அப்போது உங்கள் லவ்டு ஒன்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு இல்லை. இப்போ அவங்களுக்கு இருக்கு. 5th ஒன், லைஃப் ஹஸ் நாட் ஃபெல்ட் த சேம் வித்தவுட் யூ. இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் 2 பேருக்கும் லைஃப் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு இல்லை. லைஃப் கண்டினியூ ஆகுது. டெய்லி ரொட்டீன்ஸ் கண்டினியூ ஆகுது. பட் சம்திங் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட்ல, சம்திங் ஃபீல்ஸ் மிஸ்ஸிங்கில். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச அந்த பியூட்டிஃபுல் ஃபீலிங்ஸ் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட இப்போ இல்லை. அந்த ஃபீலிங்ஸ் அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன் உங்கள் பெர்சன் அந்த ஃபீலிங்ஸ் இப்போது வேணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த ஃபீலிங்ஸ் தான் உங்கள் லவ்டு ஒன்னை பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுச்சு. அவங்க லைஃப்பை கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுச்சு. உங்கள் கூட இருக்கப்போ உங்கள் லவ்டு ஒன் எப்படி இருந்தாங்க நோட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அதை ரிமெம்பர் பண்ணுங்கள். உங்கள் கூட இருக்கப்போ, உங்கள் கூட பேசுகிறப்போ, உங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கப்போ, உங்கள் கூட ஷேர் பண்ணுறப்போ உங்கள் லவ்டு ஒன்னுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் இது எல்லாமே வேண்டான்னு அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல, இப்போது உங்கள் பெர்சன் அதை ரிக்ரெட் பண்ணுறாங்க. இது எல்லாமே இப்போ அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் வை இந்த பெர்சன் அவங்க பாஸ்ட்டை பற்றி நிறைய திங்க் பண்ணுறாங்க. பாஸ்ட் எனர்ஜிஸில் அவங்க இருக்காங்க. 6th ஒன், அவங்க கொடுத்த எமோஷ்னல் பெயின், அதனால உங்கள் ஹைஸ்லேருந்து வந்த டியர்ஸ். ஐம் கெட்டிங் த வேர்ட் ஐ லவ் யூ பட் ஐ ஹேட் யூ. உங்கள் பெர்சன் எனர்ஜிஸ். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். நிறைய டைம் இந்த பெர்சன் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏதோ ஒரு வேல நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. See this, my heart still belongs to you.
இது என்னன்னா, என் ஹார்ட் ஸ்டில் உன்கிட்ட தான் இருக்கு. என் ஹார்ட் உன்கிட்ட மட்டும் தான் இருக்கு. உன்கிட்ட இருக்கப்ப தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் ஹார்ட் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டே இருக்கு. கைஸ், யூ நோ வாட்? நம்ம சோல்க்கு ஒரு பர்சனை ரொம்ப பிடிக்கும். அந்த பர்சன் விட முடியாத அளவுக்கு அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சோல் கனெக்ஷன் எப்படி இருக்கும்னா, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கு. பட் ஸ்டில் இந்த பர்சன் கிட்ட நீங்கள் ஸ்டக் ஆகி இருக்கீங்கல்ல. உங்கள் சோல் வேற சோல் கிட்ட கனெக்ட் ஆகலை. சேம் உங்கள் லவ்ட் ஒனுக்கும் அந்த மாதிரி தான். உங்கள் லவ்ட் ஒன் சோல் வேறு சோல் கிட்ட கனெக்ட் ஆகலை. யூ ஆர் ரீப்ளேசபிள். லாஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்னா, நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன்னை மீட் பண்ணுறப்போ உங்கள் லவ்ட் ஒன் உங்கள் ஹேண்ட்ஸ் டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒய் மீன்ஸ் உங்கள் லவ்ட் ஒன்னோட லவ் லாங்குவேஜ். மேபி நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், ஆர் உங்கள் பர்சன் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஹேண்ட்ஸ் உங்கள் பர்சன் ஹோல்ட் பண்ணுறப்போ அவங்க வேறு ஒரு வேர்ல்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் இயர்ஸ் ஆல்வேஸ் நீங்கள் அவங்க கூட இருக்கணும். தட்ஸ் வை இந்த பர்சன் உங்கள் ஹேண்ட்ஸ் டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. ஐ விஷ் ஐ குட் ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் டெல் யூ, நீ இல்லாமல் ஐ ஆம் நத்திங். இந்த ஒரு வேர்ட் ஹைலி ப்ரெசன்டபிள் ஹியர். இந்த பர்சன் உங்ககிட்ட அதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. கைஸ், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் செப்பரேட்டடாக இருக்கிறத பார்க்குறப்போ அந்த எனர்ஜிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, நெகட்டிவாக இருக்குது, நாட் குட். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கப்போ தான் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் அண்ட் க்யூட் பேர். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பெஸ்ட்டு கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பை வித் லவ் அண்ட் லைட்.